அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இண்டிகேட்டர் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? இண்டிகேட்டர் நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்குறோம். கூடிய விரைவில் அது எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அது ஸ்டூடெண்ட் அல்லாதவர்களுக்கு வந்து காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து இந்த இது மட்டும் தான் கொடுக்கப்படும். நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்படாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பார்க்கலாம். இது 23,200 புட்டு. நம்ம ரூல் படி என்ன, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஐல யாரு எங்க இதா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். புட்டு வந்து ஆல்ரெடி அது பையில தான் இருக்கு, கால செல்லுல தான் இருக்கு, அது பொசிஷனலாவே வந்துடும். போய் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, நான் 23,200 வச்சிருக்கேன். நம்ம 300 எனி எந்த செக்மெண்ட்னாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்துலயுமே இருக்கும். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். நம்மளுடைய ரூல் என்ன, இதை வந்து 1 மினிட்டா மாத்திடணும். அதை தான் 5 மினிட்ல ஐல பார்க்கணும். இது வந்து 1 மினிட்டா மாத்தணும். 1 மினிட்டா மாத்திட்டா இது பயில தான் இருக்கு சார், அது வந்து இதே ஆகலையா, ஆனா இது கீழே தானே இறங்கிட்டுனா நம்ம ரூல் என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம், மார்க் இந்த பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் ஆகணும் அல்லது இந்த க்ளோஸ்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கும். ஆகல, கீழே வந்துருச்சு. எகைன் பாருங்க, நல்லா ஜூம் பண்றேன். இந்த பிரைஸ்க்கு மேல ஆயிருக்கணும், இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிடும், இதுவும் ஆகல. இந்த இங்கேயும் பை கொடுக்குது, இந்த இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு இந்த பிரைஸ் மேல க்ளோஸ் வச்சிடணும், ஆகல. இங்கேயும் இது கன்சால்டேஷன், இதுவும் கன்சால்டேஷன், இது கிடையாது. இங்க பாருங்க, இதுதான் ட்ரிகர். கரெக்டுங்களா? ட்ரிகர் ஆகுதா? அப்போ என்ன பண்ணணுங்க, மார்க் என்ன பண்ணணும், இந்த கேண்டிலுடைய ஹை இல்ல சாரி க்ளோஸ் ஒரு வேல்யூ ஒரு லைனும் அங்க அதுவே வந்திருக்கிறது 117.50 வேல்யூஸ், அதுக்கு ஒரு லைனும் போடணும். 117.50. ஓகேங்களா? இது வந்து நான் சம்மந்தம் இல்லாம எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கு. இதனுடைய ஸ்டாப் லாஸ் எது, எங்க ட்ரிகர் ஆயிருக்கோ அந்த கேண்டிலுடைய லோ. கரெக்டுங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ் 110.45. இதுங்க, அதுக்கு நான் லைன் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். 110.45. காலையிலிருந்து மார்க்கெட் ஏறுச்சு இல்லையா, அந்த ஏற்றத்திற்கான மார்க்கெட்ல பை சைட்ல ஏதாவது ட்ரிகர் ஆச்சா போய் பாத்தீங்களா? அது ஃபுல்லா டிராப். இதத்தான் நம்ம இந்த இண்டிகேட்டருடைய பியூட்டியை கண்டுபிடிச்சு அதுலயும் எங்க நம்ம எப்ப எடுத்துக்கலாம், போயிட்டு அந்த இதுல எடுக்கலாம். நம்ம மேக்ஸ் இருந்தா அது எங்க வேணா எடுக்கலாம், அது வேற விஷயம். அடிஷனலா இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்றதுன்னா, இங்க நீங்க இதானதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு ட்ரிகர் பண்ணிடுச்சு, இனி இங்க பை பண்ணலாம். இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 110.45. இங்க பாருங்க, போயிட்டு எங்க வந்து பை, இங்க இருந்து எங்க வேணா பை எடுக்கலாம். எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் பாத்துக்கோங்க, ட்ரிகர் பண்ணவில்லை. புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க பியூட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, மறுபடியும் கன்சல்டேஷன். பை ட்ரிகர் ஆனது பைலே தான் இருக்கு. பை மறுபடியும் வந்து இங்க எடுத்துக்கிட்டு பை போதா, மறுபடியும் இங்க பை ட்ரிகர்டா, இது ரெண்டாவது பை மார்க் பண்ணிக்கிட்டா ஐலோ க்ளோஸ். இந்த கேண்டில் இரண்டாவது பைக்கு இதுவே ஸ்டாப் லாஸ். இந்த எந்த ட்ரிகர் ஆயிருக்கோ அதுவே தான் கீழே க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்கல. மேல எகைன் பாருங்க, தேர்டு, இதுவும் ஐலோ, இதுக்கு மேல இது தேர்ட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? எகைன் வந்து தேர்ட்ல இந்த ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிகரான ஸ்டாப் லாஸ் அடிச்சா தான் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும். அது வரைக்கும் நீங்க என்னதான் இது கொடுத்தாலும் அது எகைன் அதே டைரக்ஷனாக கொண்டு போகும். எகைன் பாருங்க, இங்க பை கொடுத்தாங்க, இது பையை ட்ரிகர் பண்ணவே இல்லை, கீழே விட்டாங்க. மறுபடியும் அந்த இடத்துல ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு பையை கொடுத்துட்டாங்க. பையை கொடுத்து ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வராங்க. அப்பவும் மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேலதான் போறான். இது கன்சல்டேஷன். அது என்ன ட்ரெண்டோ அதே பக்கம் இருக்கிறது தான் கன்சல்டேஷன் பேரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேல போயிட்டு அங்க எந்த ட்ரிகரும் இல்லாம கீழே இறங்கி எந்த ஜோன்லயும் வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளவு தெளிவா நம்மளை வந்து எவ்வளவு அழகா சொல்லிட்டு நம்மளுடைய மெத்தட் படி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் பாருங்களேன். கிட்டத்தட்ட 80%, எஸ் 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது பர்ஃபெக்டா ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம். ஆனா இதுக்கு முன்னாடியே நீங்க போய் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குது ஓகே, காலில் ஏறுங்க, அங்கிருந்து அப்படி திரும்பிடுச்சு பாத்தீங்களா? தட் இஸ் த மார்க்கெட். ஓகேங்களா? சரி, இது இதுல நடந்தது. நம்ம கொடுத்தது என்னன்னு பார்த்துருவோம். நம்ம மேக்ஸ், நம்ம கால்குலேஷனும் அது கூட அதுவும் மேட்ச் ஆயிருந்தா எங்கெல்லாம் புக் பண்ணிருக்கணும் எல்லாமே உங்ககிட்ட விடைகள் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்தது 23,300. காலில் 178 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் நிஃப்டி அப் சைடு, அது கீழே இருந்தா டவுன் சைடு. பாருங்க, போயிட்டு எகைன் இங்கிருந்து அங்கிருந்து
178 தான் ஃபால். நான் நிஃப்டியினுடைய டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லல. மேத்ஸ் சார்ந்து படிங்க, உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் சொல்லிக் கொடுத்தாலும் கத்துக்கோங்க, இல்லை நீங்களே பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.